மனவசிய கலைன்னு சொல்கிறாங்களே, ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்னது? இது வந்து பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹிப்னடைசபிலிட்டின்னு இருக்குது, அந்த மயக்கம் போகக்கூடிய நிலைமை. நீங்கள் வந்து ஹிப்னோதெரபிஸ்ட் வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர் தான். இல்லை, இந்த சமூக வலைத்தளத்தில் இப்போ யாரோ நிறைய போடுறாங்க, இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் நாங்கள் சொல்லித்தரோம் சில இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரம்லாம் சொல்கிறாங்க. இதோட இதில் சேர்த்து விட்டாங்க. சூனியம் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய கண்டென்ஸ்டு கோர்ஸே நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த ஐடி துறையில் பல்வேறு ஷிஃப்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் நிறைய பேர், இந்த பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அது நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு வந்து மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்றோம், தொடர்ந்து இது சாப்பிட்லாமா? 50% மனநோய்கள் வந்து 25 வயசுக்குள்ளே வருது, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே. முதல்ல கொஞ்சம் சார் தூங்காமல் இருக்கான் சார், சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை உணவு வந்து சாப்பிட்றதுல பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம், மறதி நோய் வரலாம், அல்லது வந்து ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட தூக்கம் கெடுறது போது வரலாம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. சார், இந்த எமோஷனல் வெல்பீயிங் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுனால திருப்பி அதை தொடர்ந்து கேட்குறேன். இதை வந்து நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும், அதை வந்து நம்மளை வந்து ஒரு உருவாக்கிக்கிறதுக்கும், அதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய ஆளுமையை உருவாக்கிறதுக்கு எப்படி முடியுங்கிறது. அதாவது சில சமயம் வந்து நம்ம வந்து ஒரு சூழ்நிலை தான் காரணம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அதுக்காக நான் எல்லார்ட்டையும் போய் நான் சூழ்நிலைன்னு இது பண்ண முடியாது, எல்லார்ட்டையும் போய் நான் பழக முடியாது. பல விஷயங்கள் தெரிஞ்சு ஒரு படிக்கிற பழக்கம் இருக்குல்ல, ஒரு மனிதனுடைய ஒரு 100 அனுபவங்கள் ஒரு புஸ்தகம். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறாருன்னா அவர் சந்தித்த 100 விதமான மனிதர்களுடைய அனுபவங்களோட தான் அது ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதை படிக்கும் பொழுது நம்ம வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த நமக்கு கிடைக்க முடியாத அனுபவங்கள்லாம் இன்னும் இருக்குது. அதாவது தாஸ்தாவெஸ்கியை பற்றி சொல்கிறாங்க, புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பழைய புத்தகங்களை படிங்கன்றார். ஏன்னா நான் யோசி பார்க்கும் பொழுது அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்ன்ற முறையில் நான் வந்து அந்த காலத்துக்கு வந்து படிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஒரு லைப்ரரியன் கிடைச்சார் ஒரு விழுப்புரத்தில், ஒரு நகராட்சி இதில். அது வந்து எனக்கு சில புத்தகங்கள் கொடுத்தாங்க. அப்போ படித்து ஜானகிராமன் வந்து தீஜா வந்து எழுதின இதெல்லாம் வந்து பயந்து குழப்பத்தில் இருந்தோம், என்னடா அது இந்த மாதிரிலாம் எழுதுகிறாருன்னு. அதெல்லாம் இப்போ உண்மையாக இருக்குது. அந்த கதைகள்லாம் வந்து இப்போ வந்து அதாவது அதாவது செக்ஸை பற்றியோ, ஒரு காமத்தை பற்றியோ, ஒரு நாகரிகமாக அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தில் வந்து அதை எழுதின விஷயம் வந்து அந்த மாதிரி யாருமே இல்லை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை தொடாமல் வந்து ஒரு செக்ஸை பற்றி எழுத முடியல. ஒரு மனநலத்தை பற்றியோ, ஒரு மாச்சரியங்களை பற்றி ஜெயகாந்தன் வந்து சொன்ன மாதிரி வந்து ஜெயகாந்தனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஒரு அக்னி பிரவேசத்தில் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு கங்கான்ற ஒரு பொண்ணை வந்து ஒரு 2 பேரும் வந்து உறவு வச்சுப்பாங்க, கெடுத்துட்ட மாதிரி தான். ஆனால் அந்த காரில் வந்த அந்த பர்ஃப்யூமோடு வந்த அந்த கேரக்டரும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வில்லனை கூட, அதாவது ஒரு கெட்ட மனிதனாக சித்தரிக்கப்பட்டவங்களுக்கும் எனக்குன்னு சில நியாயங்கள் இருக்குன்னு. அதாவது நான் என்னென்னா அதை நியாயப்படுத்தலை, அந்த கதையில் எல்லாத்தையுமே ரசிக்க வைக்கிற அந்த எழுத்தாளர்கள். அதாவது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்ன்ற ஒரு இதில் வந்து அதை விட பெரிய மரைட்டல் தெரப்பி எதுவுமே இல்லை. ஒரு மனுஷனை பற்றி, ஆச்சரியங்களை பற்றி ஒரு ஆதவன் வந்து ஒரு அடலசன் பற்றி ஆதவன் எழுதின மாதிரியோ, அல்லது வந்து ஜெயகாந்தன் மாதிரியோ வந்து யாருமே இவ்வளோ எழுதலை. உங்களுடைய புஸ்தகங்கள் நீங்கள் வந்து உணர்வு ரீதியாக வந்து, அதாவது நம்ம எல்லார்கிட்டையும் போய் பழகிட முடியாது. புஸ்தகங்கள் வந்து நம்முடைய ஜன்னலாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்காத அனுபவங்கள்லாம் கிடைக்கும். இந்த புஸ்தகம் மூலமாக நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து, அதாவது என்ன கேட்டிங்கன்னா வந்து, நான் என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கிற சைக்கியாட்ரியை விட நான் படித்த சைக்கியாட்ரி சம்பந்தமில்லாத புஸ்தகங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அதை விட கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து மனிதர்களை வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சு. சரி.
ஆச்சரியமாக இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறது. அடுத்த வேற ஒரு சப்ஜெக்ட் கேட்கணும்னு நினச்சேன் நான் உங்களை. மனவசிய கலைன்னு சொல்கிறாங்களே, ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்னது? இது வந்து பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய மருத்துவமனையில் நீங்கள் இது மாதிரி சிகிச்சை முறைகளை கையாண்டிருப்பீங்க. இப்போ இந்த ஷிசோஃபெரனியா என்று சொல்லக்கூடிய நாள்பட்ட மனக்கோளாறுகளுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு கை கொடுக்குதா? இது பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்ச, அதாவது நானே ஒரு ஹிப்னோ தெரப்பிஸ்ட் தான். அதுக்காக வந்து நான் வந்து அதுக்காக வந்து ஹிப்னோ தெரப்பிஸ்ட் வந்து முறையில் மனோவசியம்ன்றது ஒரு சர்வரோக நிவாரணிலாம் சொல்ல விரும்பலை. இது வந்து கொஞ்சம் உள்நோக்கி போகும்பொழுது ஒரு ஆண் பெண் வந்து இருந்தாங்க சங்க காலத்தில். இல்லை அந்த சின்ன வயதில் என்ன இருக்குது, முதலாக கண்டறியப்பட்ட ஒரு மனநோய் வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு நோய். அப்போல்லாம் வந்து கிளாஸிஃபிகேஷன்லாம் கிடையாது. வலிப்பு நோய் வந்து பல்வேறு விதமான வலிப்பு நோய் இருக்குது. கை கால் வெட்டிக்கும், கொஞ்சம் மயக்கம் வரும், இல்லாட்டி ஏஞ்சி ஓடுவாங்க, பல்ல கடிச்சிப்பாங்க, அடிப்பாங்க, பொருளை உடைப்பாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு செயின் பண்ணி கையில் செயின் கட்டி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் அசைலம்ன்றது. இது நடந்தவொடனே அது முதலுக்கு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமா ஒரு அப்சர்வ் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு சைக்கோசிஸ்னு சத்தம் போட்டு உளரும் பொழுது அந்த வலிப்புத்தன்மை குறையுது. வலிப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது அந்த சைக்கோசிஸ்ன்ற அதிகமாக உளர்ற தன்மை குறையுது. அது சீசா ஃபினாமினா இருக்குன்னு திடீர்னு பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் இந்த கிட்டத்தட்ட அப்போ தான் கொஞ்சம் மருத்துவம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மெல்ல விஞ்ஞானத்தின் ஒரு வழி பாதையில் போகுது. சில பெண்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க டவால்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. மயக்கம் போட்டு விழும்பொழுது இது இதுவும் வலிப்பு நோயா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த வலிப்பு நோயோட, அதாவது சார்லி சாப்ளின் மாதிரி வேஷம் போட்டால் அவங்களுக்கு பரிசு தரோன்னு சொன்னாங்க. சார்லி சாப்ளினும் கலந்துக்கினாராங்க. ஆனால் அவருக்கு பரிசு கிடைக்கல. அவரோட பிரமாதமாக ஒருத்தவங்க பண்ணியிருக்கான். அது மாதிரி ஒரு பொம்பளை மயக்கம் போட்டு வெட்டி விழுந்தானே, என்னடா இது பயங்கரமான வலிப்பு நோயாக இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ தான் அது யோசிக்கும்போது அது ரொம்ப நாள் தூங்குது, மயக்கம் வருது, அப்புறமா ஏஞ்சி எனக்கு எதாவது தோசை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி நம்ம கதாநாயகி, தமிழ் பட கதாநாயகி மாதிரி கேட்குது. இதை தான் ஹிஸ்டீரியான்றாங்க. ஹிஸ்டீரியா இது பெண்களுக்கு மட்டும் வருது. இது பெண்கள் மனசளவில் பாதிக்கப்படும் பொழுது அவங்க அந்த விஷயத்தை மறைக்கும் பொழுது, மறுக்கும் பொழுது, சப்ரஸ் பண்ணும் பொழுது அது ஒரு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை வருது. மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், வடிகாலற்ற உணர்வுகள், வேதனைகள் என்னோட உடம்பில், எனக்கு கண்ணு பார்வை தெரியாமல் இருக்கலாம், காது கேட்காம போகலாம், கை ஒழுங்காக இருக்கலாம், இல்லை டிரான்சியண்ட்டாக, இல்லை ஒரு வெட்டித்தனமாக இதுவாக வருது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது, இதெல்லாம் இதை ஹிஸ்டீரியான்னு சொல்லும் பொழுது அப்போ தான் சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு பெரிய உளவியல் வல்லுநர், அவரை போட்டு கழுவில் ஏற்றிட்டாங்க. என்னென்னா அவர் பண்ண ஒரு இது எல்லாத்துக்கும் செக்ஸ் அடிப்படை காரணம்னு சொல்லிட்டு அவரை இப்போ மனநலம் சில மனநலம் மன்னிக்கவே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற சைக்கோதெரப்பி அல்லது கவுன்சிலிங்கை சிக்மண்ட் ஃப்ராய்டை நினைக்காம பண்ண முடியாது. அதாவது இதை வடிவமைச்சது அவர் தான் முதல்ல இது பண்ணுறாரு. அதாவது நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் அவர் பெரிய அந்த சைக்கோ அனாலிசிஸோட தந்தைன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் மேல் மனதில் இருக்குது. உள் மனதில் நம்ம வருத்தப்பட்ட, வேதனையான, மறைக்க வேண்டிய, அவமானப்பட்ட விஷயங்கள்லாம் உள் மனதில் இருக்குது. இது அப்புறமா நம்மளை இயக்குது. சில சமயம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அதிலேருந்து தப்பிக்கிற மனப்பான்மையில் மயக்கத்தில் போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லணும். அது ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இவர் என்னன்னா, அதாவது அவரோட நம்ம விவாகரத்து வச்சுக்கலாம், அவரை வெறுக்கலாம், ஒதுக்கலாம், ஆனால் அவரோட கோஹாபிட்டேட் பண்ணாமல் இருக்க முடியாது. லிவிங் டுகெதர் மாதிரி அவருடைய கருத்துக்களோட நம்ம லிவிங் டுகெதராக தான் இருந்து ஆக வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சில சமயம் இன்னமும் ஹிஸ்டீரியா என்ன பண்ணிட்டாங்க, நான் ஏன் வரேன்னு சொல்கிறேன்னா அது ஹிப்னோசிஸுக்கு. ஹிஸ்டீரியா இவங்கெல்லாம் அந்த யூரோப்பியன் சைக்காட்ரிஸ்ட்லாம் போயிட்டு அங்கே அமெரிக்காவில் போயிட்டு ப்ராலிஃபிக் ஸ்பீக்கர்ஸ், அவங்க நல்லா பேசும்பொழுது அவங்களுக்கு பிடிக்கல. இது அவங்களுக்கு ஜெர்மனில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் வந்த உடனே அந்த ஹிஸ்டீரியான்ற வேர்டே அவங்களுக்கு பிடிக்காமல் அந்த கிளாசிஃபிகேட்டரி சிஸ்டமில் அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஹிஸ்டீரியான்றது ஒரு கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட வடகிழக்கு கீழ்த்திசை ஆசிய நாடுகளில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு. ஆனால்
வளர்ந்த ஒரு யூகே இருக்குல்ல, லண்டன் மாநகரத்தில் 70களில் 80களில் சில பெண்களுக்கு வந்து மனசு பாதிக்கப்பட்டு அவங்க கை கால் நம்ம சொல்லுவோம்ல, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது எல்லாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது அவங்களுக்கு வந்திருக்கு. அதை தான் ஒருத்தர் கமெண்ட் அடித்தார், நீங்கள் புதைச்சிட்டீங்க ஹிஸ்டீரியாவை, ஆனால் இருந்தாலும் அது வந்து மறுபடியும் வந்து உயிர் பெற்று விட்டதுன்னு. இந்த ஹிஸ்டீரியாவுக்கு வந்து அதாவது சஜஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஆண்டன் மெஸ்மர் வந்து கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து மெஸ்மரிசம் வருது, அப்புறம் ஹிப்னோசிஸ் வருது. ஹிப்னோசிஸ்ன்றது மனோவசியம்ன்றது ஒரு மனிதனை சஜஷனில் நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ட் ஆவீங்க. ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, பிவிஆரில் உட்காந்துருக்கீங்க, ஒரு பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு கதாநாயகி டான்ஸ் ஆடுறாங்க, அந்த பாட்டை ரசிக்கிறீங்கன்னா அந்த கதாநாயகனோட ஐடென்டிஃபை பண்ணி அவளை அனுப்பிட்டு நீங்கள் உள்ளே இருந்தால் தான் அந்த பாட்டை ரசிக்க முடியும். ஒரு இன்வால்மெண்ட் டோட்டலாக. அதே மாதிரி ஒரு சர்ச்சிலையோ கோயில்லையோ நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுன்னு இருக்கும் பொழுது நம்ம வேண்டுவோம்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும், வேறு யாரும் நல்லா இருக்கக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் அது அப்போ வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட ஒரு நல்ல ஒரு அழகாக பேசின்னு இருக்கீங்க, போயின்னு இருக்குது, கடலைன்னு கூட நீங்கள் சொல்லலாம், அவங்க அப்பா உங்கள் அப்பா எவன் அப்பா வந்தாலும் கவலை இல்லை, அது பாருங்க போயினே இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்குல்ல ஒரு ஈர்ப்பு, முழு கவனம். அது இந்த மாதிரி ஒரு சஜஷனில் ஒரு மேக்ஸிமம் ஒரு கான்சன்ட்ரேஷனில் அதை வந்து அவங்கள வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இது பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் சில சமயம் ஒருத்தரை பிடிச்சிருக்கும், அதாவது வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் வந்து அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் சில சமயம் என்னடா அது நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் வந்தோம், இவங்ககிட்ட நம்ம பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள், நம்ம எல்லாத்தையும் பற்றி ஷேர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு சஜஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன் அதில் வந்து இது ஆனால் இதில் வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் பண்ண முடியும், ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒரு கன்சர்ன் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு லெவலில் வந்து அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹிப்னடைசபிலிட்டின்னு இருக்குது, அந்த மயக்கம் போகக்கூடிய நிலைமை. நீங்கள் வந்து ஹிப்னோ தெரபிஸ்ட் வந்து அந்த ஃபெசிலிட்டேட்டர் தான். இப்போ நான் உங்களை வந்து ஹிப்னடைஸ் பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்க, நான் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறேன், நான் அது மந்திரம் பண்ணல. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் என்னென்னா இதை கொஞ்சம் வியாபாரமாக்கிட்டு என்னென்னா வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து எல்லாத்தையுமே பண்ணிடலாம். சில பேர் வந்து அவனை போட்டு அப்படியே இயக்கி வந்து ரிமோட் மாதிரி போய் அங்கே எதாவது பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு இன்டர்வியூ ஷார்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹிப்னடைசிங் ஒரு இது இருந்ததுன்னா, என் ப்ரொஃபஸர் வந்து அவர் பீட்டர் ஃபெர்னாண்டஸ் இப்போ தான் வந்து இயற்கை எழுதினார், ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏகலைவனாக பார்த்து இருந்துட்டு அவருக்கு கொஞ்சம் வந்து அதில் வந்து இது பண்ணோம். ஆனால் அது வந்து சர்வரோக நிவாரணி கிடையாது. அது வந்து சப்போஸ் ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஒரு சின்ன விஷயம் என்னை உறுத்தின்னு இருக்குது, அது வந்து ஒரு சாப்பிட்டா முள் வந்து மீன் முள் மாட்டிக்கல, அதில் வந்து அதை உள்ளவும் முழுங்க முடியாது, வெளியிலையும் துப்ப முடியாது, அப்புறமா ஒரு குண்டை சாதம் போட்டு முழுங்குறோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஹிப்னோசிஸ் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்றதெல்லாம் இல்லை, அதுவும் யாருன்னு சிலதை சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு பயங்கர சந்தேகமான ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம ஹிப்னடைஸ் பண்ணுறோன்னா நீ என்னோட கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தலைக்கிலே நம்ம பட்டாசு வச்சுக்கிற மாதிரி தான். அவங்களும் ஒத்துழைக்கணும். அவன் சந்தேகத்தை அதிகமாக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்புறம் அவன் உங்களை தேட ஆரம்பிச்சிருவான் தீவிரவாதி மாதிரி. சரி சரி. இப்போ இது வந்து இந்த சிகிச்சை முறை வந்து பாதுகாப்பானதா, இது வந்து சேஃப் தானா? அதாவது என்னன்னா எந்த அளவுக்குன்னு, இப்போ நான் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன்னா 5 நாள் கொடுத்துட்டு நான் அது வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லைன்னா நான் பான்னு கொடுத்துன்னு இருக்க முடியாது. ஏன்னா சில மருந்துகள்லாம் போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதாவது சில மருந்துகளில் நாள்பட்ட இப்போ வந்து ஹைப்பர்டென்சி மாத்திரை கூட அது கூட ஒரு சைடு எஃபெக்ட் வருதா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு எல்லைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் அது கொடுக்க முடியாது. அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வந்து ஏதாவது வந்து இது பண்ணலாம், ரொம்ப வந்து இது கட முடியாது, அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுபோல் உங்களால் தகுந்த மருத்துவர்கிட்ட தான் அத்தகைய சிகிச்சையை நம்ம எடுத்துக்கணும். நல்லது. அதாவது நீங்கள் வந்து என்னன்னா இதை இப்போ
உதாரணமாக வந்து சில இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை இந்த சமூக வலைத்தளத்தில் இப்போ யாரோ நிறைய போடுறாங்க, இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் நாங்கள் சொல்லித்தரோம். சில இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திர தந்திரம்லாம் சொல்கிறாங்க. இதோட இதில் சேர்த்து விட்டாங்க. சூனியம் வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய கண்டென்ஸ்டு கோர்ஸே நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அதாவது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, சார் ஏதாவது வந்து யாராவது சூனியம் வச்சுருக்காங்களா அப்படின்னு. சொல்லுமா, நான் கூட 2-3 பேருக்கு வைக்கணும், பழைய பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது சில சமயம் நாள்பட்ட வியாதி சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளோதான். இல்லை ஒரு ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, இல்லை மன ரீதியான பிரச்சனை, நாள்பட்ட பிரச்சனை, இல்லை திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனை, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து முடியாத நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இதுவாக இருக்கும். காற்று, கருப்பு, சேஷ்டை, நீராவியை தவிர எந்த ஆவியும் கிடையாது. இது வந்து காற்றுனா தென்மேற்கு பருவ காற்று தான். ஏன்னா மனிதன் வந்து ஒரு சமயத்தில் அதாவது நம்பிக்கைகள் வந்து அதுவே வந்து மழையாகுது, அதுவே குடையாகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் பயமாகும் பொழுது நம்ம ஆளுங்க தூவிடுறாங்க, மூட நம்பிக்கையை தூவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் போயின்னு இருக்கு. புரியுது டாக்டர். இப்போது இன்னொரு முக்கியமான சமூக பிரச்சனை இப்போ என்னென்னா, வயசானவங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு வந்து இப்போது முக்கியமாக இந்த ஐடி துறையில் பல்வேறு ஷிஃப்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் நிறைய பேர், இந்த பணியாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அது நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு வந்து மருந்து மாத்திரை நம்ம சாப்பிட்றோம், தொடர்ந்து இது சாப்பிட்லாமா, இதுக்கு வேறு என்ன மாதிரி சிகிச்சை? சில பேர் வந்து ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரெகுலராக ஆல்கஹால் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு என்ன தான் தீர்வு? இதுக்கு வந்து இது முதல்ல இத்தகைய ஆழ்ந்த உறக்கம் எந்த அளவுக்கு அவசியங்கிறத முதல்ல சொல்லுங்கள். நேற்று ஒரு சாயங்காலம் ஒரு பாட்டு கேட்டு இருந்தேன். சம்மந்தமில்லாத சில சமயம் நம்ம வந்து ஒவ்வொரு பாடலோடு நம்ம வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பாட்டு கேட்கும் பொழுது பழைய பாட்டு தான், கண்ணதாசன் வாலி பாட்டு தான். பூ உறங்குது, பொழுது உறங்குது, நீ உறங்கவில்லை, காய் உறங்குது, கனி உறங்குது அப்படின்னு நான் உறங்கவில்லைன்னு ஒரு எனக்கு இவருன்னு நினைக்கிறேன், நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. அதை வந்து அதில் வந்து ஏதோ அந்த அம்மா வந்து வேதனைப்பட்டு இது பண்ணும். அதாவது அதே மாதிரி தூக்கமுன் கண்களை நீங்கள் வந்து, அதாவது தூக்கம்ன்றது ஒரு லல்லபி. நம்ம வந்து நமக்கு முதல்ல வந்து லல்லபி வந்து நமக்கு, அதாவது நாம் வயிற்றில் வந்து உள்ளே இருந்தால் கூட விழித்து கொண்டது வெளியில் வந்ததுக்கப்புறம் தான். ஒரு குழந்தை வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் தூங்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறாப்புல. வயதாகும் பொழுது 60 வயசுக்கு மேலே 6 மணி நேரம் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதிலே வந்து தூக்கத்தில் வந்து நீங்கள் அடர் தூக்கம், அடர் இல்லாத மென்மையான தூக்கம், ஆரியம்னு சொல்லுவாங்க, கனவுகள் வரும். இந்த இதில் வந்து கொஞ்சம் 2 விஷயம் இருக்குது. தூக்கம்ன்றது ஒரு 16 மணி நேரம் தூங்கணும், உழைக்கணும், 8 மணி நேரம் ஒரு நல்ல ஒரு வாலிபரை சொல்லும் பொழுது. அதே மாதிரி சர்க்காடியன் ரித்தம்னு ஒன்று இருக்குது. சர்க்காடியன் ரித்தம்ன்றது அந்த உடம்புல இருக்கிற ஒரு பயாலாஜிக்கல் கிளாக். அது வந்து ஒரு ஷிஃப்ட் மாதிரி. 16 மணி நேரம் நாங்கள் வேலை செய்வோம், 8 மணி நேரம் நாங்கள் வந்து எங்களுக்கு ரெஸ்ட்டு, நீங்கள் வந்து இங்கே ஃபேக்ட்ரியை மூடிட்டு நாங்கள் பாட்டு படுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு, நான் சொல்கிறது வந்து ஒரு 35-40 வயசுக்கு இருக்கவங்க 10 மணிக்கு அது ஷட் டவுன் ஆகிடும். 10 மணிக்கு ஷட் டவுன் ஆகிட்டு நீங்கள் வந்து மறுநாள் 6 மணி வரைக்கும். இந்த உறக்கமும் அந்த சர்க்காடியன் ரித்தமும் 2 தண்டவாளம் மாதிரி, 2 ஒன்றா ஒரு சமநிலைமையில் பிரயாணிக்கணும். 10 மணிக்கு நம்ம தூங்கிட்டு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். நம்ம என்ன முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோலாம் சினிமாவில் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. செகண்ட் ஷோலாம் சினிமா தேட்டரையும் சரி, டென்ட்டு கொட்டாயிலையும் சரி. இந்த உலகமே வந்து இந்த டிவி வந்தது, மொபைல் வந்தது, வயசான ஆளுங்கள்லாம் வந்து இப்போ வந்து யாரும் தூங்குறதில்லை, யங்ஸ்டர்ஸ் தூங்குறதில்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மணிக்கு நான் வந்து மெட்ராஸில் நான் வந்து 70 வரும்போது ஒரு ராத்திரிலாம் போக பயமாக இருக்கும். மின்ட்டில் ஸ்டான்லியில் போய்ட்டு நாங்கள் தான் வந்து ஒரு மாதிரி வந்து டீ குடிக்க போவோம். அங்கே எங்கேயாவது ஒரு இதில் இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ 1 மணி இல்லை 24 ஹவர்ஸ் கூட வந்து டீ கடை இருக்குது. யாருமே இப்போ வந்து தூங்கிறது இல்லை. தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. தூங்கா நகரம். எல்லாருமே ஒரு மொபைலை வச்சுட்டு அவங்கவுங்க தான் உலகத்தில் இருக்காங்க. வயதானவங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, தம்பி, பொண்ணு. இப்போ எதுவும் முன்னாடிலாம் டிவிக்காவது ஒரு அடிதடி நடக்கும். எல்லாம் ஓட்டிட்டு இங்கேயே வந்துடுது. எவனும் தூங்குறது இல்லை. நடுவில் எப்பயாவது இப்போ நான் கேட்குறேன், நமக்கே அந்த மாதிரி இருக்குது.
சார் எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, நான் வந்து ஒரு 3-4 தடவை ஏந்திரிப்பேன் யூரின் பாஸ் பண்ணேன், அப்புறமா என்ன பண்ணு, இல்லை சார் தூங்க வேண்டியது, இல்லை சார் ஏதாவது நம்ம சரி நம்ம டக்குன்னு ஒன்று அமைக்கி பார்ப்போம் சார், ஏதாவது ஒரு யூடியூப் வந்திருக்கான்னு. நமக்கு ஏதோ ஒரு பர்சனலாக ஒரு தேவ செய்தி வந்த மாதிரி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் கிட்டத்தட்ட. அதாவது உண்மை, சில சமயம் தூக்கம் வரலைன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், சரி எவரையாவது போய் எழுப்பி உயிர் எடுத்துன்னு இருப்போம், இல்லை சத்தம் போட்டு டிவி வச்சுன்னு இருப்போம், சரி நம்மக்கிட்ட தான் இருக்க. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. தூக்கம் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. 50% மனநோய்கள் வந்து 25 வயசுக்குள்ளே வருது, 18லேருந்து 25 வயசுக்குள்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லா விதமான மனநோய்களும் மனப்பிரச்சனைகளும் வந்து முதல்ல முகவுரை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் சார் தூங்காமல் இருக்கான் சார், சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்கிசோஃப்ரெனியாவாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், பதட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குற்ற உணர்வு இருக்கலாம், இல்லாட்டி எதுவுமே வந்து தூக்கம் வருது, உடல் ரீதியான பிரச்சனைகள் கூட. இப்போ என்ன சொல்கிறாங்க, நைட்டில் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க, ஜிஆர்டி மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் தலைகாணி 2 வச்சுட்டு தூங்குங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப காலையில் மதியானம் நிறையா உழைக்கிறீங்க அப்போ நல்லா சாப்பிடுங்க, நைட்டில் வந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து ஒரு முகவுரையாக இருக்குது மனப்பிரச்சனைக்கு. ஒரு டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவன் சரியாக வந்து வேறு பிரச்சனை வரும்பொழுது மறுபடியும் டிப்ரெஷன் வரும்பொழுது ஆரம்பம் வந்து தூக்கம் இதுவாக இருக்கலாம், அவனுடைய எஃபிஷியன்சி குறையுது. தூக்கத்தை கெடும் பொழுது அவன் வந்து அன்னசரியாக சில சமயம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்நாக்ஸ்லாம். 2வது டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஸ்மோக்கரு கூட கொஞ்சம் அதிகமாகுது. நைட்டில் தான் சார், பகல்லேருந்து ஒன்றும் இல்லை சார், எல்லாம் ஆக்குப்பைடாக இருக்கும், நைட்டில் வந்து தூக்கம் இல்லை, ஒரு ஸ்மோக் பண்ண அதுவும் ஜாஸ்தியாகுது. மறுநாள் காலையில் வந்து ட்ரௌசினஸ் வருது, ஒர்க் எஃபிஷியன்சி போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை உணவு வந்து சாப்பிட்றதுல பிரச்சனை, ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம், மறதி நோய் வரலாம், அல்லது வந்து ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட தூக்கம் கெடுறது போது வரலாம். ஒரு கார்டியக் ப்ராப்ளத்துக்கு வந்து ஈவன் ஆஃப்டர் சர்ஜரி கூட கொஞ்சம் நல்லா தூங்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து தூக்கம் இல்லாததால் தான் பிரச்சனை வருது. 2வது இதுக்கு வந்து மாத்திரைகள் வந்து எங்கேயாவது ஒரு அரிதாக மாத்திரைகள் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு 0.25 மில்லிகிராம் ஒரு மாத்திரை கொடுக்குறாருன்னா அதோட சரி. அவன் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு, சார் நான் அதை 0.5 சாப்பிட்டுன்னு இருக்கேன் சார், அதாவது பாரில் வந்து குவார்ட்டர் சாப்பிட்டு இருந்த ஆள் வந்து ஆரம்பிச்சுது, சார் இப்போ நான் ஃபுல்லு சார் ஒரு ஆஃபும் ஒரு கட்டிங் அடிக்கிறேன் சார்ன்னுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் வந்து இந்த ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர் எப்படியாவது வாங்கிடுறாங்க, அதுதான் வந்து சேல்ஸ். மாத்திரைகள் வேண்டாம். முடிஞ்ச அளவு தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க பகலில் தூங்காதீங்க, ஒரு சேரில் உட்காந்துட்டு ஏதாவது கண் ஆயிடுறவங்க முடிஞ்ச வரைக்கும் டயர்டாகுங்க, ஒரு சாயங்காலம் ஒரு வாக்கிங் போகலாம், அல்லது வந்து நைட் வந்து ஒரு செரிக்கக்கூடிய ஒரு மாவு, இந்த இட்லி மாவு, தோசை மாவு, அந்த மாதிரி ஒரு இடியாப்பம், தோசை, அந்த மாதிரி செரிக்கக்கூடிய, அப்போ போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா வந்து பரோட்டா பாயெல்லாம் சாப்பிட்டுட்டு செரிக்காமல் இது வரைக்கும் வேறு சாப்பிட்டுட்டு இங்கே நிற்கும், அந்த இதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் கட்டலாம். சாதாரண உணவு காலையில் மதியானம் நீங்கள் ஃபுல்லாக வந்து சாப்பிடுங்க. 2வது ஒரு குளியல் போடலாம். 3வது பெட்டு வந்து 2 விஷயத்துக்கு தான், 1 செக்ஸுக்கு, 2வது தூங்கும் பொழுது. நம்ம என்னென்னா நம்ம படுக்கையில் படுத்துட்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு, இல்லை நம்ம ஏதோ ஒரு மொபைலை வச்சுட்டு இந்த இதில் பார்க்குறோம், அதாவது நமக்கு நேர்கொண்ட பார்வையெல்லாம் போயிடுது. இப்போ அநேகமாக இப்படி தான் பார்த்துன்னு இருக்கிற வேண்டியதாக இருக்குது பாதி பேர். அது வேறு வந்து தூக்கத்தை கெடுக்கும். அதை வந்து மொபைலை வந்து ஃபோக்கஸில் போட்டு நீங்கள் வந்து தூக்கி போடுறது நல்லது. தூக்கம் வந்ததுக்கப்புறம் டயர்டாகி கண்ணை சிமிட்டி அப்புறமா போய் படுக்கணும். இன்னொன்று, சில பேருக்கு வந்து சிந்தனை மேடு 2 இடத்துல, காலையில் டாய்லெட் போகும்போது சிந்திப்போம், இல்லாட்டி படுக்கையில் படுத்துட்டு அப்புறம் தான் யோசிப்போம். தேவையே இல்லை. நீங்கள் என்ன நாளைக்கு பண்ணணும், இல்லை இன்றைக்கி என்ன வேலையை முடிக்கல, இதெல்லாம் தான் யோசித்து முடிச்சுட்டு படுங்க. இல்லை படுக்கையில் வந்து சில பேர் ஸ்நாக்ஸே வச்சுருப்பாங்க, சைடில் இப்படி பண்ணி ஒரு பிஸ்கட்டு, அப்படி ஒரு சிப்ஸு, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுருங்க. லைட் கொஞ்சமாக ஒரு மென்மையாக இருக்கட்டும், டிஸ்டர்பாக இல்லாமல். அதே மாதிரி வந்து ஒரு சில சமயம் வந்து எந்த இடமோ அந்த இடம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும், சுற்றி வந்து எதுவும் தேவையில்லை, ஒரு ஸ்பேஸ் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கட்டும். டயர்டாகி தூங்குனீங்கன்னா இது கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக இருக்கும்.
இப்போ ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு உடனே சார் சொல்லுவாங்க, சார் சினிமாவில் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக விடலாமான்னு. கொஞ்சம் கொஞ்சமாலாம் விட முடியாது, விட்டால் ஒரே டே தான் விடணும். அந்த மாதிரி வந்து நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ஒரு நல்ல இதுவாக இருக்கும்.